السلام عليكم. வலைக்கும் இஸ்லாம். இப்ப சரியா வந்துட்டா? வந்துருச்சு. ம். ஹைரன். போன கிளாஸ் நேற்றைய பாடத்துல கடைசியாக நிப்பாட்டினது இல்ஹார ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த ஒர்க் ஒரு முறை ஓதிட்டு புதிய பாடத்துல நாங்க பார்க்க போவோம். إن شاء الله. போகண்டா சில வராம. بسم الله الرحمن الرحيم. ومن شر غاسق إذا وقب. ரெண்டாவது. ثم لتسألن يومئذ ஐ عن அல்ல. யௌம ஈதின் யௌம ஈதின் ஈதான் வரணும். يومئذ عن ثم لتسألن يومئذ عن النعيم. திருப்பி வருமா? ثم لتسألن يومئذ عن النعيم. அதுல யௌம ஈதின் என்னதுக்கு பின்னால நின்றுட்டு போற மாதிரி இது அப்படியா? கிடையாது. ثم لتسألن يومئذ عن யௌமா النعيم. அல்ல. யௌம யௌமா யௌம. ثم لتسألن يومئذ عن النعيم. يومئذ عن النعيم. அதை ஜாயின் பண்ணுங்க பாவம். يومئذ عن النعيم. يومئذ عن يوم بلا. النعيم. يوم بلا. يوم. يومئذ عن النعيم. திருப்பி போதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. நாலாவது. نار حامية. نار அல்ல. نار حامية. نار حامية. திருப்பி போதுங்க. نار حامية. ஓகே, நாலாவது. فمن يعمل مثقال ذرة خيرا يره. திருப்பி போதுங்க. இடையில நிப்பாட்ட வேணாம். ஒன்றோட ஒண்ட உடைச்சு போத வேணாம். சேர்த்தே தான் வரணும் எல்லாம். فمن يعمل مثقال ذرة خيرا يره. ஆமா. நம்பர் 5. سلام هي حتى مطلع الفجر. مطلع الفجر. فجر. راولينا. مطلع الفجر. سلام سلام هي سلام هي حتى
مطلع الفجر. Okay, number 6. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. திருப்பங்க. إلا الذين آمنوا. பல இல்லல்லதீனங்கிறது பல இல்லல்லதீன இல்லல்லதீன إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فلهم أجر غير ممنون. فلهم أجر غير ممنون. நாங்க இஹ்ஃபா பத்தி போன கிளாஸ்ல பேசினோம் என்ன இஹ்ஃபாண்டா என்ன நூனே சுக்குன் பெற்ற நூன் அல்லது தன்வீன் கபரா வர 15 எழுத்துக்களும் இஹ்ஃபாவோட சேர்ந்தது உஸ்தாத். வெரி குட். அந்த 15 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ற எப்படி உஸ்தாத்? அந்த 15 எழுத்துக்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்றது எப்படி? அலிஃப் ஆர்டர் படி அப்படியே போதி பார்க்கணும் உஸ்தாத். அதுல அலிஃப் பா விட்டுட்டு தா சா ஜா ஹா ஹாவை விட்டுறணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் உஸ்தாத். ஐன் காயின் விட்டுறணும். சரி, தே வரும் சா பார்க்கணும், திருப்பி ஜீம் பார்க்கணும், ஹா ஹாவை விட்டுறணும் உஸ்தாத். விட்டுறணும். ஐன் காயினை விட்டுறணும். வெயிட் கொஞ்சம் நீங்க வர ஜீமுக்கு அடுத்து எது வரும்? இப்ப ஹா ஹாவை விட்டா அடுத்து எது வரும்? தால் 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 தால். ராவை விட்டுறணும். ஜா சீன் ஷீன் சீன் ஷீன் صاد ضاد طا ضا طا ضا كاف قاف காஃப் கேப் மாறி வரும். காஃப் கேப் 15 வந்துட்டா? ஆமா உஸ்தாத். தா சா ஜீம் தால் தா زا سين شين صاد صاد طا قاف كاف. 14 வந்து இது எங்க உண்டு எங்க போயிடுச்சு? அந்த ஒண்ணு தான் இப்ப தேட சொன்ன சிஸ்டம் சரி. இப்ப அலிஃப் பே தான் ஓடர் பாடம் இல்லாத மாதிரி விளங்குது. இப்ப பாத்தீங்களா பிரச்சனை? 15 எழுத்து வைக்கணும் மொத்தம். எண்ணி பாருங்க 15 காண்டு இல்லையா உஸ்தாத்? 14 தான் இருக்குது. அதை பாக்குறேன். அலிஃப் பே ஓடர அவசரம் சொல்லி பாருங்க எங்க மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னமோ தருமே. ألف باء تاء ثاء جيم حاء خاء دال. எங்க எங்க வந்து நிக்குது இப்ப? அதுல அப்படி வாங்க அப்படி. நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஆர்டரா ஓதி போய் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் உஸ்தாத். ஒரு கன்ஃபியூஷன் இல்ல. நீங்க அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் ஓடுறதுக்கு சொன்னா இது சரியா வந்துடும். புதுசா விஷயம் கொண்டு அப்டேட் ஆகுது இல்லையே. அலிஃப் பா தா கன்ஃபியூஸ் ஆகணும். இப்ப நீங்க பாடமாயிட்டு வந்து அடி ஞாபகம் வருது இல்ல, மறந்துட்டு வருது இல்ல,
வருது இல்லைன்றா தான் நாங்க யோசிக்கணும். நீங்க பாடம் ஆகிட்டு வந்து மாட்டுவீங்க. இங்க நான் உங்களுக்கு என்ன சொன்ன விஷயம், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஓர்டருக்கு நீங்க அலிஃப் பா சொல்லி பழகினாலே அதுல உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபா உஸ்தாத் ஃபா ஆ? ஃபா உஸ்தாத் ஃபா பா பாத்தீங்களா ஃபே. அப்ப எந்த எங்கனுக்கு வரணும் ஃபே. தா நா ஃபா தான வரும் ஃபா ஃபே இந்த இடத்துல வரும். நீங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஒண்ணு ஆயிட்டீங்க. அதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க என்ன செஞ்சீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு சின்ன காப்பு சொல்லி அது ஒரு பெரிய காப்பு சொன்னீங்க. ஆனா ஓர்டர்ல அப்படி வரல. இது மாறி வரணும். ஆமா இது மாறினாதான் உங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு ஃபா என்ற எழுத்து ஞாபகத்துக்கு வரும். இப்ப விளங்கிச்சா ஃபா என்றது ஏன் மறந்துச்சு. அந்த ஆமா ஓர்டர் உஸ்தாத் குழம்பினதால இங்க இந்த இடம் பிரச்சனையா போயிடுச்சு. சரி, இப்ப நாங்க அந்த இடத்த பார்ப்போம் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்க. இது நான் பார்த்தது இந்த 15 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக் கொள்றதுக்கு மிச்ச சிம்பிளான மெத்தட் உண்ட. போன கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு பேசினோம். அலிஃப்ல இருந்து காஃப் வரையும் எழுதிக்கிறோம். இதான் ஓர்டர். ம் கட்டாயம் நிறைய யூடியூப்ல பாட்டுகள் இது அலிஃப் உன்ப உன்த உன்ச என்று நிறைய பாட்டுகள் இது. நாங்க இப்ப ம் ம் ஓத பழகுறோம் என்ற வகையில இதுக்கு பின்னாலையும் நாங்க பா தான்னு சொல்லியோ அலிபே தே ஜிம் ஹே ஹேன்னு சொல்லியோ நாங்க ம் சொல்றது நல்லதில்லை. அப்படின்னால் எங்களுக்கும் ம் ம் மற்றார்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப நாங்க ஓதி பழகிக்கிறோம் என்றால் அதுக்குரிய ஒழுங்குமுறை இல்லை. அரபிக் லெட்டர்ஸை நாங்க ம் உச்சரிக்கிறதுக்கான சில ஒழுங்குகள் இல்லை. அலிஃபுன் ப உன் த உன் ச உன் ஜீமுன் ஹ உன் ஹ உன் தலுன் தலுன் இப்படி ஒரு ஓர்டர் உண்டு. இது ம் புதிய விஷயம் இல்ல. நீங்க பேசிட்டு நிறைய சாங்ஸ் கேட்கிற அலிஃபுன் அர்னப் ப உன் பப்பா என்று சொல்லி ஒவ்வொரு சொற்களையும் அரபிக் சொற்களை வச்சு கூட பாட்டுகள் கட்டப்பட்டு நீங்க அந்த அப்படியா சொற்களை வச்சு உஸ்தாத் பாட்டுகளை உருவாக்க தேவையில்லை. எங்களுக்கு மேக்ஸ் பேசிக்கலி மினிமம் எங்களுக்கு அந்த ம் அலிஃபுன் பாவுன் என்ற அந்த உச்சரிப்போட சரி நாங்க அந்த பாட்டுக்களை ஞாபகம் வச்சு கொண்டால் எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நாங்க ஒரு தெளிவான விஷயத்துல இருப்போம். பேத்தே என்று சொல்லி மிச்சம் இந்த என்ன சொல்ற எழுத்துக்களை நார்மலா உச்சரிக்க மாட்டோம். அதுக்குரிய ஸ்டாண்டர்டோட நாங்க எழுத்துக்களை சொல்றதுக்கு பழகிப்போம். ம் சரி உஸ்தாத் இதுல வரும் அடுத்த முக்கியமான விஷயம் அலிஃப்லேருந்து கேஃப் வரைக்கும் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். செய்ய வேண்டிய வேலை எல்ஹாருடைய எழுத்துக்கள் இல்லாமல் ஆக்கணும். அலிஃப் ஹ உன் ஹா உன் ஐனுன் ஒயினுன் இந்த 5 எழுத்துக்களையும் நாங்க இதிலிருந்து ஓரமாக்கிட்டு அதுக்கு பின்னால விதிவிலக்கான எழுத்துக்கள் என்ற வகையில ரா உன் ப உன் இது ரெண்டையும் இல்லாம ஆக்கணும் என்றால் ஏனைய 15 எழுத்துக்கள் என்று சொல்லி பார்த்தோம். இஹ்பாவுடைய சட்டத்தை போன கிளாஸ்ல பேசினோம். சுக்குன் செய்யப்பட்ட நூன அல்லது தன்வீனை தொடர்ந்து இஹ்பாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒன்று வருமாக இருந்தால் சுக்குன் செய்யப்பட்ட நூன அல்லது தன்வீனை மறைக்கோணும். அதே நேரம் நாங்க ஒண்ணா செஞ்சு ராகத்தோட ஓதணும் என்றதை பார்த்தோம். சரி, இப்ப இங்க ம் அடுத்த முக்கியமான விஷயம் எப்படி மறையுது என்கிற கேள்விகளுக்கு நாங்க ஆன்சரை தரும். இது முக்கியமான 3 கேள்விகள். எதனை மறைக்கணும்? 2வது ஒரு பொருளை சும்மா மறைக்க இயலாது. இப்ப உங்களோட கையில ஒரு பேனையை தந்து நீங்க இதை மறைங்கன்னு சொன்னா நீங்க அதை உங்களோட கையில ம் வச்சு மறைக்கணும். அப்படி இல்லை உங்களோட கையில இருக்கிற புத்தகம் ஒன்றுக்குள்ள வச்சு மறைக்கணும். அல்லது ஆமா உங்களோட வீட்டுல ஏதாவது அறைக்குள்ள அல்லது ம் ஹோல்ல அல்லது ஒரு கதிரைக்கு ஏதோ ஒரு சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணி நாங்க அதை ம் மறைக்கணும். ஆகவே ம் மறைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுறது போல இங்க ம் மறைக்கிறதுக்கு எதை வச்சு மறைக்கிற எதன் மூலமாக மறைக்கிறேங்கிறதுக்கு நாங்க ஆன்சரை தேடணும். 3வது ம் முக்கியமான ம் ஒன்றுதான் மறைக்கிறதும் அழிக்கிறதும் ஒண்டா என்கிறத நான் பாத்துக்கணும். ம் உங்களோட கையில ம் ஒரு பேணி இது மறைங்கொண்டு செல்லதும் இந்த பேணியை நீங்க உடைச்சி தூள் தூளாக்கி இது இல்லாம ஆக்கி போடுங்க என்று சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கிறேன்னா ஆமா மறைக்கிறதுங்கிறது உஸ்தாத் அந்த பொருள் எங்கள்கிட்ட பாதுகாப்பான முறையில் இருந்து மறைஞ்சிருக்கும். அழிக்கிறது அப்படி அல்ல. ம் இது போல அந்த பொருளை நாங்க கண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு அந்த பொருளை எரிச்சு போடுறது எந்த லெவலுக்கு நாங்க ம் போறோம் என்றால் நாங்க அதை அழித்தல் என்று சொல்லுவோம். ஆகவே இம்மூன்றுக்குமான ஆன்சர் நாங்க தேடணும். முதலாவது கான்செப்ட் மறைக்க வேண்டியது. முதலாவது கான்செப்ட் மறைக்க வேண்டியது. எதை மறைக்கணும்? சரி சுக்கூன் செய்யப்பட்ட நூண்ட சத்தம் தான் அங்க மறையும். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி மறைக்கிறது. சுக்கூன் செய்யப்பட்ட ம் நூனுடைய சத்தம் என்னது? இன். ம் ம் இன் என்ற அந்த சவுண்ட் இன்.
மாத்திரமாக நூனையே முழுமையா இல்லாமல் ஆக்கி ஓதுறதா, நூனையே மறைச்சு ஓதுறான்னு கேட்டா இல்ல. சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தான் மறைக்கும். ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி எதன் மூலம் மறைக்கணும்? குறித்த சட்டத்துல வரக்கூடிய குறித்த அந்த இடத்துல வரக்கூடிய இஹ்ஃபாவினுடைய எழுத்து கொண்டு வருமே, அந்த எழுத்தின் மூலமாகத்தான் 15 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் வரும்போது மறைக்கணும். வரும். அப்பதான் நாங்க அது இஹ்ஃபா சட்டத்தை கீழே கொண்டு வருவோம். அப்படி வார நேரத்துல ஒட்டோவாகவே அந்த இஹ்ஃபாவினுடைய எழுத்தின் மூலமாகத்தான் நாங்க அதை மறைக்கணும். மூணாவது விஷயம், அழித்தல் என்பது சுக்கூன் செய்யப்பட்ட நூனை இல்லாமல் செய்து விட்டு ஓதுறத குறிக்கும். அழிச்சிட்டு ஓதுறதுங்கிறது நாங்க கையில பேனம் எடுத்து அந்த சுக்கூன் செய்யப்பட்டு வார நூனை ஒரே வெட்டி இல்லாமல் ஆகிட்டு ஓதணும். அப்பதான் நாங்க அதை அழிச்சிட்டு ஓதுறது. சட்டம் அப்படி அல்ல. மறைக்கிறதுங்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்ல, அந்த என்ற சப்தம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு ஓதல் வராது. அது மறைந்த நிலையில வாரதைத்தான் குறிக்கும். இதான் இந்த 3 கேள்விக்குமான ஆன்சர். இது 3 தான் சட்டம். இது 3ல ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு குழப்பம் கொண்டு வருதுன்னு அர்த்தம். எங்கட குழப்பம் எங்கட ஓதல்ல ஈக்குது எங்கட சட்டம். சரி, ஓகே. நாங்க இதுல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான உதாரணங்களை பார்க்க போறோம். புதிய வசனங்களை நோக்கி நாங்க போறோம். இதுக்கு முன்னால படிச்ச எல்லா வகையான சட்டங்களையும் நாங்க இங்க அவதானம் செலுத்துவோம். அதை விட முக்கியமான விஷயம் என்றா, இங்கதான் 15 எழுத்துக்கள் இருக்குது. பெரிய ஒரு ரொட்டான எழுத்துக்களை கொண்ட சட்டம் என்ற வகையில நான் கொஞ்சம் அவசரம் இல்லாம நிதானமாக பார்க்கணும். சரி, இந்த வசனத்தை ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمَا لِأَحَدٍ عِندَهُ مِن نِعْمَةٍ تُجْزَى. சட்டம் எந்த இடத்துல வருது சொல்லுங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான சட்டம் எந்த இடத்துல வந்தீங்க? தன்வீனுக்கு அப்புறம் தால் இருக்குது உஸ்தாத். தன்வீனுக்கு அப்புறம் ஐன் வந்துக்குது. தலைப்புல கவனமாகும். சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான சட்டம் தலை போடுகிறது. அப்ப இஹ்பார் சட்டம் வேலை வரணும். ஆமா உஸ்தாத். தாய் இருக்குது உஸ்தாத். தன்வீனுக்கு அப்புறம் இந்த தா வருது உஸ்தாத். அதுதான் கேள்வி என்ன? கேள்வி கேட்க போல சுக்கூன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான சட்டம் அப்படி என்றால், ஏதாவது ஒரு இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இஹ்பாவோட எழுத்து ஏதாவது ஒன்று வந்திக்கும். அதைத்தான் நாங்க தேடுவோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூறு தான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும். எங்க வந்தீங்க? அதை அப்படி தேடுவோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அங்க வந்திருக்குது உஸ்தாத். அதுக்கப்புறம் தால் வந்திருக்குது. இஹ்ஃபாவோட எழுத்து தால் வந்திருக்குது. எந்த இடம் மோதி காட்டும்? ஐந்தஹு. ஆமா, ஐந்தா அல்ல, ஐந்தஹு. ஐந்தஹு. இப்ப இதுல பாருங்க, உண்மையில நாங்க நூனை மறைச்சி ஓதுறோம் என்றால், நூனை மறைச்சி ஓதுறேன்னு சொன்னா சவுண்ட் தெளிவாக வராது. அப்படித்தானே? நூனை விட்டு போட்டு ஓதினா ஐதஹு ஐதஹு என்று ஓதணும். என்ன? ஆனா அப்படி அல்ல. நூ சவுண்ட் நாங்க மறைச்சி அந்த இடத்துல ஒன்னா செஞ்சு ஓதுறோம். ஐந்தஹு. திருப்பி ஒரு கவதி காட்டுங்க. ஐந்தஹு. அப்ப நாங்க படிக்கிற சட்டம் அது. சட்டம் எப்படி வருது பாருங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அடுத்து இஹ்பாவினுடைய எழுத்து தால் வந்துள்ளமையினால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை தாலின் மூலமாக மறைத்து ராகத்தோட உண்ணாவோட நாங்க ஓதணும். இது கிளியர் தானே விஷயம்? சரி, இது உங்களோட பயிற்சிக்குரிய வசனங்கள். நாங்க இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இப்ப நீங்க பெரிய ஆள், நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறதால இந்த வசனம் உங்களுக்கு நேரடியாக ஒர்க்ல தான் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அனுப்பணும்.